வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வர்சஸ் டீம்டு யூனிவர்சிட்டி, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் என்ன வித்தியாசம், இது ரெண்டில் எது வேல்யூவான டிபார்ட்மெண்ட், உண்மையாகவே இந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போக முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன்ஸ் போட்டு கவர்மெண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, இந்த டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய மெடிக்கலுக்கு ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே நீங்கள் படித்தாலும் உங்களுடைய அஃபிலேட்டட் பார்த்திங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அப்ரூவல்ஸ்லாம் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. ஸோ இதே இது நீங்கள் ஓவரால் இந்தியா லெவலில் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியா லெவலில் ஒரு சென்ட்ரல் போர்டு அப்ரூவல் சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக டெல்லியிலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் இந்தியா லெவலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டீம்டு காலேஜில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக சென்ட்ரல் போர்டு சர்டிஃபிகேட்ஸ் தான் வரும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்க டவுட் என்ன அப்படின்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வேல்யூ அதிகமாக இல்லை டீம்டு யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ஸ் வேல்யூ அதிகமாக அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். தமிழ்நாட்டை தாண்டி நீங்கள் அதர் ஸ்டேட்ஸ் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் நீங்கள் ஓவரால் இந்தியா லெவல் அப்ரூவலில் படிக்கும்போது எந்த சைடு நீங்கள் போனாலும் சரி, எந்த ஸ்டேட் நீங்கள் போனாலும் சரி, கண்டிப்பாக அந்த யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் ரொம்பவே வேல்யூவாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி காலேஜஸில் படித்தா மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பொய்யா நம்பிட்டு இருக்காங்க. இதை படித்தவங்களுமே நிறைய பேர் இந்த ரூமர்ஸை அடுத்தவங்களுக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க. டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே படித்தா மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப் போக முடியும் அப்படிங்கிறதுலாம் முற்றிலும் பொய்யான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிளாக 50 கவர்மெண்ட் காலேஜஸ், அதாவது 50 எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் இருக்குது அப்படின்னா அதில் பாதி 25 டீம்டு காலேஜஸ் இருக்குது. ஸோ 25 டீம்டு காலேஜில் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்கே வேலை பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு போகிறவங்களும் இருக்காங்க, ப்ரைவேட்ஸில் கிளினிக்ஸ்க்கு, ப்ரைவேட்டில் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டில் படித்தா மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போக முடியும் அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு பொய்யான விஷயம். இதை படித்த நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா தப்பான விஷயத்தை விளங்கிட்டு படித்தவங்களும் மற்றவங்களுக்கு தப்பாக சொல்லிகிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரல். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகணும் அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் இருந்துச்சு, நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணி உங்களுக்கு போகிற அளவு திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக போகலாம். பட் ப்ரைவேட்டில் படித்தா போக முடியாது, கவர்மெண்ட்டு கீழே படித்தா தான் போக முடியும் அப்படிங்கிறதுலாம் உண்மையாகவே ஒரு பொய்யான விஷயம் தான். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் பண்ணாலும் சரி, டீம்டு காலேஜில் பண்ணாலும் சரி, கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறது நம்மளுடைய டேலண்ட்டை பொறுத்து தான். இது சர்டிஃபிகேட்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி அப்ராட் போகணும்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கீழே படித்தா மட்டும் தான் அப்ராட்ஸ் போக முடியும், டீம்டு காலேஜ் கீழே படித்தா மட்டும் தான் அப்ராட்ஸ் போக முடியும் அப்படிங்கிறது பொய் தான். எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் பண்ணாலும் சரி, எந்த யூனிவர்சிட்டி கீழே பண்ணாலும் சரி, நீங்கள் அப்ராட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். அப்ராடுக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். ஸோ இதில் தான் படிச்சிருக்கணும், அதில் தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கால்குலேஷனுமே கிடையாது. உங்களுக்கு தேவை ஒரு வேலிடான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும். நீங்கள் படிச்சிருக்கிறதுக்கு ஒரு வேலிடான சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் மட்டும் போதுமானது. சர்டிஃபிகேட்ஸே ப்ராப்ளம், வேலிடான சர்டிஃபிகேட்ஸே இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்ப இஷ்யூ, நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கவர்மெண்ட்டில் கவுன்சிலிங் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்பவே கம்மியான மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் கிடைக்கிறது 99% கிடைக்காது. ஸோ ப்ரைவேட்டில் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜில் மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன்ஸ் பண்ணிக்கிற விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த ப்ரைவேட் காலேஜ்லாம் உங்களுக்கு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் தாராளமாக ப்ரீ புக்கிங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோங்க ப்ரீ புக்கிங் இல்லை மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னா இப்போவே இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.